ராகு கேது பெயர்ச்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றத இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்பதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். அப்போ மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஜென்மத்தில் இப்போ இருக்காரு ஒரு புறம், மறுபுறத்திலே சனி பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த அமைவுகள் எப்படிப்பட்ட ஒரு மேன்மைகள் அளிக்க போகுதுன்றது மட்டும் அல்லாம இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற சில விவரங்களையும் நாம தெளிவா பார்க்கலாம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, வரக்கூடிய இந்த மே மாசம் 19ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த ராகு கேது கிட்டத்தட்ட 1 வருடம் 6 மாதம் மீண்டும் 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்குமே, கிட்டத்தட்ட 26 முடிகிற வரைக்குமே இந்த ராகு கேது அதாவது இந்த கிரக அமைவுகள் அதே இடத்துல தான் இருக்க போகுது. கோச்சார ரீதியில ஒரு புறம் 9ல், மறுபுறம் 3ஆம் வீட்டில, இத்தனை நாட்களா 4ஆம் வீட்டில இருந்து, 4ஆம் வீடுன்றது நிம்மதி, சந்தோஷம், ஒரு மனிதனுடைய நிம்மதி சந்தோஷத்திற்குரிய இடம் மட்டும் அதல்ல, ஆரோக்கியத்தை சார்ந்த இடம். அப்போ அதை சார்ந்த பாதிப்புகளே ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஊசிய குத்துற மாதிரி, ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா அடுத்த 2 நாள் வேதனைப்படக்கூடிய நிலைமை, மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை. நீங்க எப்பவுமே உங்களுடைய வார்த்தை கூட மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா அது என்னவோ தெரியல, மற்றவங்க உங்களை காயப்படுத்துற மாதிரியே நடந்துக்கக்கூடிய நிலைமை. இதுல இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க போய் பேசிட்டு வந்திருப்பீங்க யதார்த்தமா உங்களுக்கு அறிமுகமானவங்க கிட்ட. ஆனா வந்ததுக்கு அப்புறம் நாம பேசுனது எந்த விதத்துல அவங்களுக்கு தான் பாதிச்சிருக்குமோ, இல்ல அவங்க தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்களோ, இப்படி சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப போக்கஸ் பண்ணி இறங்கி செய்யக்கூடியவங்க மிதுன ராசி அன்பர்கள். ஏன்னா நாம ஒருத்தர் உதவி பண்றோமோ இல்லையோ, உபதரியும் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. வாழ்க்கையில இந்த வேதனை ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சிந்திச்சு சிந்திச்சு செயல்படுறீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்காக கஷ்டப்படுறீங்களோ, யாருக்காக ரிஸ்க் எடுத்தீங்களோ, யாருக்காக எல்லாத்தையும் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ, அவங்க உங்களை புரிஞ்சிக்காம, உங்களுடைய வலி வேதனைகளை அறியாம எவ்வளவோ காயங்களை கடந்து வந்திருக்கிறீங்க. அந்த ஒரு மன அழுத்தங்களை தான் நாம யாருக்கும் அதை செஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டு. ஏன்னா நீங்க புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. புதன் ரொம்ப புத்தி கூர்மை, ரொம்ப அறிவாற்றல், அது மட்டும் இல்ல மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றதுல ரொம்ப அட்வான்டேஜா இருப்பீங்க. நீங்க ஒரு ரூட்டை ஒருத்தருக்கு சொன்னீங்கன்னா அது அவருக்கு 100% சக்சஸ்ஃபுல். அது அவங்க நீங்க சொல்லும் போது கூட நம்மள இறங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த சக்சஸ்ஃபுல் எங்கேயோ கொண்டு போயிடுச்சுன்னு உங்ககிட்டே வந்து சொல்ற அளவுக்கு அவ்வளவு சில நல்ல விஷயங்கள். ஒருத்தருடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க பேசுனீங்கன்னா அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிடும். அந்த லெவலுக்கு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றதுலயும் சரி, உங்களுடைய வேலையில நீங்க கடின உழைப்பால இறங்கி சில விஷயங்களை அழகா டீல் பண்ணி முடிக்கக்கூடியவங்க. இன்னைக்கு வரைக்கும் வேலையில் உங்களுக்கு நிகர் நீங்க தான் அப்படின்ற அளவுக்கு உங்ககிட்ட ஆற்றல், திறமை எல்லாம் இருக்கு. பட் அதை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கல. அதுதான் இப்ப வேதனை. உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. எங்கேயோ இருந்தவங்க சடனா அதை கிளிக் பண்ணிட்டு போறாங்க. பட் இதே இடத்துல இருந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கடின உழைப்பாளிகளா இருந்தும் நீங்க எதிர்பார்த்த அந்த ப்ராஜெக்ட் எதுவுமே சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கல. உண்மையிலேயே சொல்லணும்னா, மிதுன ராசி அன்பர்கள் நிரந்தரமா ஒரு தொழில உட்கார முடியாம தவிக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுங்களா? அது மட்டுமல்ல, மிதுன ராசி அன்பர்களுடைய உண்மையான அந்த நுணுக்கம், அந்த வேலை ஆற்றல், திறமை, இதை சரியா பயன்படுத்தினால் அவங்க இருக்கிற இடம் ஆட்டோமேட்டிக்காவே வளர்ச்சி அடையும். எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தருடைய வேலை ரொம்ப நாள் இந்த வேலை எனக்கு ஆகவே மாட்டேங்குது, நீங்க கூட வாங்க நம்ம போயிட்டு வரலான்னு உங்களை கூட்டிட்டு போனா அவங்களுக்கு அந்த வேலை சக்சஸ் ஆகிடும். ரொம்ப நாளா இழுத்த விஷயம் இன்னைக்கு அழகா முடிஞ்சிடுச்சுன்ற அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் மற்றவங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அவ்வளோ ஒரு அற்புதமான அமைப்புகள். பட்
ஏன் நமக்கு ஒரு தொழிலை தொடங்கினால் சற்று அந்த ஒரு வருடம் பார்த்தா ஆரம்ப ஸ்டேஜ்ல நல்லா போகிற மாதிரி இருக்கு, அப்படியே பார்த்தா சடன் டவுன். அந்த டவுனால நிறைய இழப்புகள். மீண்டும் வெளியில வந்து இன்னொன்னு தொடங்கலாமா வேண்டாமா இல்லை எங்கேயாவது வேலைக்கே போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் இந்த வேலை ரீதியில தொழில் ரீதியில எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க மிதுன ராசி அன்பர்கள். இப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க உங்க கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ வேண்டியவங்களை புரிஞ்சுக்காம வீட்டுக்கு போனாலும் நிம்மதி இல்லை, வெளியில வந்து நம்ம உழைச்சாலும் அதற்குரிய பட்ட பாடுக்குண்டான பலன் இல்லை. எல்லா விதத்திலையும் ஒரு நெகட்டிவான ஒரு சூழலே நமக்கு உருவாயிட்டு இருக்கேன்ற ஒரு மன உளைச்சல். இது எப்ப இருந்துன்னா என்னைக்கு உங்களுக்கு கண்டகச்சனி வந்ததோ அன்னையில இருந்து இந்த பிரச்சனைகளை இங்க சந்திக்க ஆரம்பிச்சுட்டீங்க. ஏன்னா 7ல் இருந்த சனி 8க்கு அப்புறம் இப்ப 9க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வாய்ப்புகள் வருது. பட் அந்த வாய்ப்புகளை தக்க வைக்க முடியல. ஏன் முடியல, எதனால முடியலன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு ஒரு புறம் விரைய குரு, கடந்த வருடம் ஃபுல்லும் விரைய குரு. பார்த்தா எதில் எடுத்தாலும் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, வண்டி வாகனங்கள் ரீதியில தேவையில்லாத விபத்துகள் சார்ந்து பல விஷயங்களை கடந்து வந்தாச்சு. இதனால நிறைய இழப்புகள், வேண்டியவங்களே எழுந்து தவிக்கக்கூடிய நிலைமைகள், இது எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம இலக்கை அடைய நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினைச்சீங்க இல்லையா, அந்த வாய்ப்புக்குரிய அமைவு நான் ராகுவை ஸ்ட்ராங்கா சொல்லல, கேதுவை சொல்றேன். ஏன்னா கேது பகவான் தான் 4ஆம் வீட்டில இருந்து நிறைய மன உளைச்சல். கடந்த 1.5 வருஷம் நீங்களாகவே இல்லை. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கண்டகச்சனி அஷ்டமச்சனி, இதனால நிறைய கடனாளியானது மிச்சம், நிறைய கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் வரைக்கும் போனது மிச்சம். அதை மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வழி பிறக்கமாண்டு ஓரிரு பேர் ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பட் ஆனா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல என்ற ஒரு வருத்தம். இன்னும் சிலருக்கு வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலமே கிடைக்கலையே. சிலர் டைவர்ஸ் ஆகி மறுமணத்திற்குண்டான முயற்சிகள் எடுக்கிறீங்க, அதுவும் கைக்கூடி வரல. எல்லா பழியும் உங்க மேல போட்டுட்டு அவங்க சுயநலத்துக்காக இன்னைக்கு பாதிக்கப்பட்டது நீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா நீங்க பகடக்காயா நிக்கிறீங்க. உங்களை பயன்படுத்தி மற்றவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க, ஆனா நீங்க அதே இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த வழி வேதனைகளுக்கும் சரி, நீங்க வளரக்கூடாது, நீங்க வளர்ச்சி அடையக்கூடாது, ஏதோ ஒரு விதத்துல நீங்க டிராப் ஆகணும்னு நினைச்சவங்களுக்கும் இது ஆறுதலுக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. பட் இந்த இடத்துல உங்களை யார் காயப்படுத்தினாங்களோ, நீங்க யார் வளரக்கூடாது, நீங்க வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு அவங்க வார்த்தையால அவங்களை பாதிக்கப்பட வச்சிருந்தாலும் நீங்க வாழ்ந்து காட்டுறதுனால அவங்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுக்க முடியும். ஏன் இதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, மிதுன ராசி என்பர்கள் எப்பவுமே எதையும் மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு செய்யக்கூடிய கேரக்டர் நீங்க கிடையாது. செயல்ல காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதே போலதான் உங்க வளர்ச்சி இருக்கு பாருங்க, அதை விட அவங்களுக்கு கொடுக்கிற பதிலடி வேற எதுவுமே இல்லை. அதற்குரிய ஒரு காலம்தான் ஞானகாரகன் கேது பகவான். இத்தனை நாளா 4ஆம் வீட்டில இருந்து எல்லாமே தடை, எதுவுமே கிடைக்கல. வெளிநாடு முயற்சிகள் 3ஆம் வீட்டுல வந்த கேதுவால வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ் அடையுது. கடந்த காலகட்டங்களில் அதே டிராப் ஆச்சு. அப்ப அந்த டிராப் இப்ப சக்சஸ்ஃபுல்லுக்கு ஒரு நல்ல வழி காட்டுது. அந்த சக்சஸ்ஃபுல்ன்றது 3ஆம் வீடுன்றது வெற்றிக்குரிய இடம். அந்த வெற்றிக்குரிய இடத்துல உங்களுக்கு கேது ஞானகாரகன் வந்து உட்காரும் பொழுது, இந்த ஞானகாரகன் வந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. தெய்வ ஐஸ்வர்யமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன் இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார், 5ஆம் பாவத்தை பார்க்கிறார். ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடம் கிளாரிட்டியா இருந்தாலே போதும். 5ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு சுபகிரக பார்வை இருந்தாலே போதும், நீங்க என்னைக்கான ஸ்டார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது ஒரு ஜாதகத்துல 10ஆம் பாவத்துல பாவ கிரகங்கள் ஏதாவது உட்கார்ந்துட்டா தொழில் வலு பெற்றிடும். தொழில் ரீதியில பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும். உங்களுக்கு 10ஆம் பாவத்துல சனி உட்கார்ந்து, இப்ப 3ஆம் பாவத்துல கேது உட்கார்ந்து, பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்காரு. அப்ப ராகு பாக்கியத்துல உட்காரும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைவுகள் இந்த இடத்துல உண்டாக போகுது, உருவாக்க போகுது. ஒண்ணு. 2வது, உங்களுடைய அந்த ராசியினுடைய பாவத்திலேயே குரு நிக்கிறதுனால கண்டிப்பா ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும்.
சில விஷயங்கள் இறங்கி செய்யலாம் நினைப்பீங்க, பட் அந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா, நாளைக்கு செய்யலாம். அதற்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள், இதோ உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட அந்த பணம் வராமலேயோ குடுக்கல் வாங்கல் ரீதியிலையோ ஏதோ ஒண்ணு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ரிஸ்கான விஷயங்கள் 99% நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க. காரணமே இல்லாத ஒரு சில விஷயங்களால அது அப்படியே டிலே ஆகி நிற்கும். இதனால மன உளைச்சல் அதிகரிக்கும். பட் அதெல்லாம் நீங்க மைண்ட்ல ஏத்திக்க வேண்டாம். நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா, இந்த ஜென்மத்தில் இருக்கிற குரு பார்வை வந்து அதாவது 1ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்வை 5, 7, 9 விழுது. அப்போ 5, 7, 9 எவ்வளவு முக்கியமோ அதே அளவுல 3ஆம் இடம் வெற்றிக்குரிய இடம், அங்க கேது உட்கார்ந்துட்டார். அப்போ இப்போ இந்த பயிற்சியால உட்காரக்கூடிய இந்த கேதுவால இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்புகள் கிடைக்க போகுது. அப்போ சக்சஸ் நிச்சயம். பட் 9 இருக்கக்கூடிய ராகுவால ஒரு சில விஷயங்களில் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஃபர்ஸ்ட், உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியை கவனமா பார்த்துக்கணும். தந்தைக்கும் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். தந்தை வழி உறவு முறைகளின் ரீதியிலையும் உங்களுடைய அப்பா, சித்தப்பா, அந்த வழியில வரக்கூடிய சகோதர சகோதரிகள் சார்ந்த ரீதியில ரொம்ப ரொம்பவும் கேர்ஃபுல்லா, சலிப்பு சங்கடங்கள் இல்லாமலேயோ இல்லை இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யக்கூடிய நிலையோ, ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் பூகம்பமா வெடிச்சு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வரைக்கும் போகக்கூடிய நிலைமை உருவாக்கக்கூடிய பவர் அங்க இருக்கக்கூடிய பாவ கிரகத்துக்கு உண்டு. அதனால தந்தை வழி ப்ராப்பர்ட்டிஸ் சார்ந்த டாக்குமெண்ட்டை சரி செய்ய பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 100% 9ஆம் இடம்ன்றது ஒருத்தருடைய பேர் புகழ், ஒருத்தருடைய நம்பிக்கை நாணயத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த விஷயத்துல பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும். கடன் கொடுக்கறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா டீப்பா, கொடுக்கலன்னா ஒரு நாள் சங்கடம், கொடுத்து பல நாள் சங்கடப்பட வேண்டாம். அப்போ கொடுக்க வேண்டாம் நான் சொல்லல, கொடுங்க. உதவி செய்யறது நல்ல விஷயம். அதை விட ஒரு பெரிய விஷயம், ஒருத்தர் நம்மளை தேடி வரும் பொழுது அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோட இவங்க உதவி செஞ்சா நம்ம லைஃப் டோட்டலா கிளாரிட்டி கிடைச்சிருமேன்னு எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு நல்லது செய்யறதை விட ஒரு நல்ல விஷயம் வேற எதுவுமே இல்லை. அதே நேரத்திலே அந்த நல்லது செய்து மீண்டும் அதுவே தலைவலியா மாறிடக்கூடாத அளவுக்கு சிந்திச்சு செயல்படுங்க. அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்களுடைய குடுக்கல் வாங்கல், உங்களுடைய பேர் புகழ் மற்றவங்க கிட்ட லிமிட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம். அடுத்தவங்களை நம்பி முழுசா எந்த வேலையும் ஒப்படைச்சிட வேண்டாம். அது உங்களுடைய பொறுப்புல நீங்க இறங்கி செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிக்கங்க. சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த நேரத்துல வரும், அது உங்களை நம்பியே நீங்க இறங்கி அது செயல்பட்டால் உங்களுக்கு நல்லது. சில விஷயங்களை சீக்கிரட்டா மனசுல வச்சே செய்யுங்க. தயவு செய்து விளம்பரப்படுத்த வேண்டாம். நான் இதை செய்ய போறேன், எனக்கு இது வந்திருக்குன்றத கூட நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். எல்லாம் முடிச்சு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை செய்யுங்க, பண்ணுங்க. அதே போல வீடு, மண்மனை, பூமி சார்ந்த விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைச்சால் கண்டிப்பா இப்ப செய்வீங்க. செய்யறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு கால அமைவுகள் தான் இது உங்களுக்கு உண்டாக போகுது, உருவாக போகுது. மொத்தத்துல இந்த பெயர்ச்சி வந்து மிதுன ராசி என்பவர்களுக்கு பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கும் உறுதுணையா இருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் 4ல் இருந்த கேதுவால அவர்கள் உங்க பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமை, உங்க கூட பிறந்தவங்க உங்களோட காயப்படுத்தக்கூடிய நிலைமை, இது எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. ரொம்ப நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்க போகுது. கடன் சுமைகளும் நீங்கி, மன உளைச்சல்கள் நீங்கி, நினைச்ச இலக்கு அடையறதுக்கு உண்டான வழி பிறந்து, நீங்க தொழில்துறையில ஒரு நல்ல இலக்கு அடையிற வாய்ப்புகளா இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அரசு உத்தியோக ரீதியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள், புது முயற்சிகள் பெரிய லெவல்ல கை கொடுக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. மொத்தத்துல இக்காலம் உங்களுக்குரிய ஒரு காலமா இருக்க போகுது. முயற்சிகள் பலப்படுத்தினால் 100% உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும்.